நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இன்றைக்கி நான் பேசக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, அதுக்கான பரிகாரம். எதுக்கு அப்படின்னா மேரேஜ், கல்யாணம். கல்யாணம் அப்படிங்கிறது லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அண்ட் அது எப்படி அமையிறதுங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும். ஸோ நான் என்னுடைய குரு ஸ்ரீ கேவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட இந்த மேரேஜ் ரிலேட்டடான பரிகாரங்களை பற்றி நான் ரீசெண்டாக பேசும்போது நிறையா இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சைட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தார். இன்ஃபேக்ட் நான் வளர்ந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதும், எனக்கு பையனே கிடைக்கலைங்கிறதும், இல்லை பொண்ணு கிடைக்கலைங்கிறதும், இல்லை பர்சுங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கே தவிர அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்னென்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை அந்த வளர்ந்த சூழ்நிலையிலையா இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டை, சச்சரவு, பூசல், அடி தடி, ரகளை, அப்யூஸு, இதெல்லாம் இட்ஸ் நாட் அ காமன் திங் அக்ராஸ் த ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் காமனாக நம்ம கேள்விப்படாத, பார்க்காத ஒரு விஷயங்கள். ஏதோ எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலியில் ஸ்ட்ரக்சரில் இருப்பா, அவள் வாடகை கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், ஏதோ செட்டில் பண்ணுவா, போவா, வருவாங்கிற மாதிரி இருக்குமே தவிர இது ஒரு டாப்பிக்காக ஆகி, டிபேட்டாக ஆகி, அதில் ப்ராப்ளம் ஆகி, அப்படியே தப்பித்தவரை கல்யாணம் ஆனாலும் அது சீக்கிரமாக போய் டிவோர்ஸில் முடியறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஆகிடுது, ஒரு ட்ரெண்ட் ஆகிடுது. அண்ட் கல்யாணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிறது அது இன்னொரு லெவல் ஆஃப் மென்டல் பெர்வர்ஷனாகவும் ஆகிடுது. இதெல்லாம் மென்டல் பெர்வர்ஷனா, இதெல்லாம் எங்களுடைய பர்சனல் சாய்ஸு, அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுடைய மைண்டு தான் உங்களுடைய சாய்ஸஸை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்மளை மீறி இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஹையர் ஆஸ்ட்ரல் ரிலம், லோயர் ஆஸ்ட்ரல் ரிலம் அப்படின்னு நம்மளுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது, டைம் நம்ம மைண்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அது பொறுத்து தான் நம்மளுடைய மைண்டு வேலை செய்யுமே தவிர நம்மளுடைய சாய்ஸஸ், நம்மளுடைய மார்க்கம், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுக்கு புரியக்கூடிய விஷயங்கள், நம்ம போகக்கூடிய டிரெக்ஷன் எல்லாமே அந்த டைமும் அந்த தேவதாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது அதுதான் ஹையர் டைமென்ஷன். அது அப்படி பார்க்குறச்ச இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால அவ்வளவு கயாட்டிக்காக போகிறது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன், எந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேள் அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து வச்சுக்கணும். சமீப காலமாக நான் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணும்போதோ சரி, இல்லை கன்சல்டேஷன் பண்ணும்போதோ சரி, இல்லை கேள்விப்படுறதுலையோ யாரோ எங்கள் வீட்டுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயில்கிட்ட அங்கே இருக்கிறவங்க குறித்து கொடுத்தாங்க, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க இதான் சொன்னாங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் இதான் சொன்னாங்க, இல்லை பொண்ணு வீட்டில் இதான் சொன்னாங்கன்ட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு முகூர்த்தத்தில் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சா போருங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறதும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுறதும், அந்த முகூர்த்தத்தை மட்டும் நீங்கள் வாங்கி பார்த்தேன் அப்படின்னா நிஜமாவே முகூர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சவா அந்த முகூர்த்தத்தை பார்த்தான்னா அந்த மாதிரி முகூர்த்தத்துலலாம் கண்டிப்பாக கல்யாணமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இந்த 7-8 சுத்தமாக இருந்தால் போகிறோம் இப்படின்ட்டு மேலோட்டமான ரொம்ப பாமரத்தனமான ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் ஒரு நாலேஜை வச்சுட்டு அதை பீப்புளோட லைஃப்பில் போய் காமிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அன்அக்செப்டபிள் திங். அது பண்ணவும் கூடாது, தர்மமும் அல்ல. ஸோ அதனால் இந்த முகூர்த்தம், எந்த முகூர்த்தத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்படி சப்போஸ் தப்பி தவறி இப்போ ஏதோ ஒரு எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா திரும்பவும் ரொம்ப ரொம்ப நல்ல முகூர்த்தத்தில் அவளே கல்யாணம் பண்ணிட்டான்னா, ரீமேரேஜ் பண்ணிட்டான்னா அந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆகுங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு கல்யாணம் முடிஞ்சவொடனே கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த கிரகப்பிரவேசம்னா என்னன்னா வெறும் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு காலில் அரிசியை தட்டி விட்டு ஏதோ அவங்க ரூமுக்கு போனாங்க, இவங்க ரூமுக்கு போனாங்க அப்படிங்கிறது கிரகப்பிரவேசம் இல்லை. கிரகப்பிரவேசம்ங்கிறது இப்போ ஒரு வீடு கட்டினா நம்ம எப்படி புதுசாக அந்த இடத்துல பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி, கோ பூஜையெல்லாம் பண்ணி, வாசகால் பூஜைலாம் பண்ணுறோமோ, ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடங்க போகிறோம். அந்த தொடக்கமானது அந்த இடத்துல ரொம்ப செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் டிவைன் எனர்ஜினால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டதாகவும் அதுக்கு மேலே மேலே அபிவிருத்தி ஆகக்கூடிய அந்த சக்தி அந்த இடத்துக்கு இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படி தரக்கூடியதுங்கிறது தான் ப்ராப்பரான கிரகப்பிரவேசம். அது எதுக்காக கல்யாணம் முடிஞ்ச உடனே பண்ணணும்னு வச்சிருக்கான்னா, புதுசாக கல்யாணம் ஆனவா ஒரு இடத்துல போய் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது அந்த இடத்துல அவளுக்கு மேலே மேலே நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கணும், நிறையா செழிப்பாக நடக்கணும், குழந்தை பிறக்கணும், அபிவிருத்தி ஆகணும், எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிரகப்பிரவேசம் வச்சிருக்கு. அதை சுருக்கி இப்போ கல்யாண மண்டபத்தில் பண்ணான்னா இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போயிட்டு வருது, அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு போகிறது, இல்லை உள்ளூர்காரெல்லாம் இருந்தான்னா இவங்களை வீட்டுக்குள்ளே ஒரு தடவை கூப்பிட்டுட்டு போயிட்டு வெறும் பாலை கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கிரகப்பிரவேசமாக வச்சிருக்கா. அது இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன். அந்த கிரகப்பிரவேசம்ங்கிறது ஃபுல் ரிச்சுவலாக
ப்ராப்பராக அந்த 8 திக்குக்கும் பூஜை பண்ணி, வாசகால் பூஜை பண்ணி, கோ பூஜை பண்ணி, அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேரில் சங்கல்பம் எடுத்து ஒழுங்காக இவாளுக்கு இந்த க்ஷேத்திரத்தில் எல்லாமே அபிவிருத்தி ஆகணும், ஷட்சம்பத்து இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும், சந்தான விருத்தி இருக்கணும், புதுசாக வந்து நம்ம வரவாளுக்கு பூஜையை பண்ணி அந்த இடத்த ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதை பண்ணாமல் விட்டது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அந்த இடத்துல போய் ஏதோ ரேண்டமாக ஒரு இடத்துல அவங்க வாழும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து நல்ல ஒரு லைஃப்பை லீடே பண்ண முடியல. ஏதோ ஒரு வகையில் எதுவும் எல்லாம் தப்பான டயத்தில் வேற அந்த வீட்டுக்கு போயிடுறது. ஸோ அது என்ன ஆகும், கல்யாணம் பண்ண முகூர்த்தமும் ப்ராப்ளம், வீட்டுக்குள்ளே போன முகூர்த்தமும் ப்ராப்ளம், எல்லா டைம் அலைன்மெண்ட்டும் அவளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் வந்து என்னதான் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படியே விஷயம் அதை பார்க்கறதுக்கு அப்படியே இருந்தாலும் போக 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 அதனுடைய வேலையை அது காமிச்சிடும். மிகப்பெரிய ப்ராப்ளம், மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி போய் அது இம்மீடியட்டாக கொஞ்ச நாள்லயே வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறது. அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக சஸ்டைண்டாக 10 வருஷம் 12 வருஷம் இருந்தவாள்லாம் வந்து அவாளுமே போய் டைவர்ஸ்க்கு ஃபைல் பண்ணுறதெல்லாம் ஏன் அப்படின்னா, காரணம் ஒரு மேரேஜ் பண்ணும்போது அதுக்கான பேட்டரி லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேட்டரி லைஃப்னா என்னன்னா, இப்போ ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணலாம் இவ்வளோ தூரம் ஓடும். இப்போ ஒரு EV கார், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் காரை சார்ஜ் பண்ணணும்னா இவ்வளோ கிலோமீட்டர் ஓடும், அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் ஆஃப் த லைஃபும், கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், இல்லை உபநயனமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதை திரும்பவும் ரீலோட் பண்ணுறதை வந்து சாஸ்திரத்தில் வச்சுருக்கா. உபநயனத்தை எப்படி ரீலோட் பண்ணுறது அப்படின்னா, வருஷம் ஆவணி ஆகட்டும் போது நல்ல முகூர்த்தத்தில் திரும்பவும் அந்த பிரம்மோபதேசம் பண்ணி அந்த ப்ராப்பராக அந்த பூனலை போட்டுட்டா அந்த விஷயம் ரீலோட் ஆகும். கல்யாணத்தில் ஏதாவது அதே மாதிரி ப்ராப்ளம் வரும்போது திரும்பவும் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாஸ்திரம் இருக்கு. ஆனால் அந்த ரீமேரேஜை ஒழுங்காக பரிகார பூஜைகள்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரான முகூர்த்தத்தில் அந்த திருமங்கல்யத்தை வந்து திரும்பவும் மகாலட்சுமி பூஜைலாம் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த தாலியை கட்டிட்டு திரும்பவும் ஹோமங்கள்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணணும்ட்டு சாஸ்திரம் இருக்குது. அப்படி ரீமேரேஜ் அந்த பரிகாரமாக அந்த ரீமேரேஜை திரும்பவும் ஒருத்தர் பண்ணும்போது எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய கப்பலாக இருக்கலாம், இல்லை டிவோர்ஸ் ஸ்டேஜுக்கு போனவாளாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் மாதிரி மென்டல் பர்வர்ஷன்னால வந்து வீட்டில் இருக்கிற மேரேஜ் லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக நடத்துறதை விட்டுட்டு வெளியில் ஊராக அலைஞ்சுட்டு இருக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான மென்டல் பர்வர்ஷனும் இந்த மாதிரி ரீமேரேஜுங்கிற ரிச்சுவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். ஏன்னா அது என்ன ஆகும்னா, தமசிக்காக இருக்கக்கூடிய ஒரு மைண்டை, அதாவது எல்லா விதமான எக்ஸ்ட்ராக்டும் ஆயிடுத்து ஒரு முகூர்த்தத்தில் ஒரு மேரேஜில் அப்படின்னா மைண்டு வந்து நேச்சுரலாக பீப்புளுக்கு தமசிக்காக போய் ஊராக அலைய ஆரம்பிச்சிடுறா, இல்லை சண்டை போட ஆரம்பிச்சிடுறா, இல்லை பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறா. அப்படி இல்லாமல் அதை திரும்பவும் ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட் எப்போ வரும், மைண்டு சாத்விக்காக இருந்தால் தான் வரும். அதுக்கு நிறைய டிவைன் எனர்ஜியும் சப்போர்ட்டும் தேவை. அதை வந்து நீங்கள் ரிச்சுவல்ஸ் வழியாக, பரிகாரம் வழியாக, பூஜைகள் ஹோமங்கள் வழியாக ப்ராப்பராக முகூர்த்தம் வச்சு நீங்கள் பண்ணல அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முகூர்த்த சாஸ்திரமும் அந்த தேவதானுடைய ஒரு கடாட்சமும் வந்து உங்களுடைய லைஃப்பை திரும்பவும் ரீலோட் பண்ணி நல்லபடியாக வழி நடத்தும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. ஏன்னா மைண்டு சாத்விக்காக மாறும். சாத்விக்காக ஒரு மைண்டு மாறும்போது அதே சிச்சுவேஷனுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது டோட்டலாக மாறிடும். சரி, விட்டு கொடுத்து போகலாம், நம்ம ஒருத்தர் பேசி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகலாம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு மாடலாக இருப்போம், ஸோ தட் அவளுடைய மேரிட் லைஃப்பும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வழியாக, பரிகாரங்கள் வழியாக தான் நடக்கும். ஸோ நான் மேரிட் லைஃப், கல்யாணம் ஆகாதவாளாக இருக்கட்டும், இல்லை ஆகி ஒரே சண்டை பிரச்சனையோடு இருக்கிறவாளாக இருக்கட்டும், இல்லை டிவோர்ஸ் போக போகிறேன்னு டிசைட் பண்ணவாளாக இருக்கட்டும், இல்லை 2வது மேரேஜ் 3வது மேரேஜ் பண்ணி எதுவுமே நிற்காமல் திரும்ப மல்டிபிள் அஃபேர்ஸ்குள்ளே போகிறவாளாக இருக்கட்டும், இவ எல்லாருக்குமே நான் சொல்கிறது, முகூர்த்தத்தை யூஸ் பண்ணுங்கோ, முகூர்த்தத்தில் ப்ராப்பரான ரிச்சுவலை பண்ணுங்கோ. அதை பண்ணேனாலே அது உங்கள் ஹாரோஸ்கோப் படி நாங்கள் பார்த்து ப்ராப்பராக வந்து பண்ணுறதுக்கான அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை பண்ணினாலே வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் வந்து மேரேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மேரிட் லைஃப் நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வந்து மேரிட் லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டான மேரிட் லைஃப்பை வச்சுட்டு குழந்தைகளுக்கு நல்லா ஓகோன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. பிகாஸ் உங்களுடைய கர்மாவே அன்ரிசால்வ்டு. அது அப்படியே குழந்தைகளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவளுடைய மேரிட் லைஃப்பும் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரே ரகலன்னா அதே மேரேஜ் பேட்டர்ன் அப்படியே குழந்தைகள் லைஃப்லையும் இருக்கும். அவளுக்கும் பார்த்தேன்னா ஒரு மேரேஜ் நிற்காது, ஒரே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, இன்னொரு மேரேஜ், அதுலேயும் சண்டை. இந்த மாதிரி சைக்கிளிக்காக அம்மா அப்பாவுக்கு என்ன இருந்ததோ குழந்தைகளுக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அன் அன்ரிசால்வ்டு கர்மா. ஸோ முகூர்த்தம், சாஸ்திரம், பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள் இது எல்லாமே ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனதுக்கான காரணமே உங்களுடைய லைஃப்பை வந்து உங்களால் மென்மேலும் வந்து சரி செஞ்சுக்க முடியும், இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் ரிசால்வ் பண்ண முடியும்,
நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ரிஷிகள் வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. அதை ப்ராப்பராக இந்த ஹியூமனிட்டி வந்து எல்லாரும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இந்த வீடியோ வழியாக கேட்டுக்கிறோம். அதுக்கு கடவுளோட அனுகிரகமும் எல்லா ரிஷிகளோட ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் பிரார்த்தனையாக பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது இது ரிலேட்டடான கன்சல்டேஷனோ இல்லை பரிகாரங்களோ ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எங்களை நீங்கள் அணுகணும். ஸோ தட் நாங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறோம். அந்த பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ரியலி ஸோ மச். நமஸ்காரம்.